அவருக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இப்ப எரும மாட்டையே அனுப்பணும்னு பேசுனதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது, அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி, அம்மா ஜெயலலிதா பற்றி பால்கனி பாவை என்று பேசியது, இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர், ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றெல்லாம் பேசணும். கொடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இந்த நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான். மதிப்புக்குரிய எங்க ஐயா வெற்றி கொண்டான்லாம் மேடையில அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்க இப்ப நான் பேசி காட்ட முடியாது. இப்ப அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம், சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி, நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாடு இருக்குன்னா அது திமுக தான். இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு, உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு உண்மையை பேசுறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்கு தெரியும். எங்க கிராமங்கள்ல, சிற்றூர்கள்ல, குறிப்பா நாங்கெல்லாம் பிறந்த ராமநாத சிவகங்கையில சாதாரண சண்டாளப்பாதி இவன அப்படி பண்ணிட்ட சண்டாளப்பல எல்லாம் பேசுறது இருக்கு. நீங்க படங்கள்லயே நீங்க பாத்தீங்க, அடி சண்டாலி உன் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்திலே பருத்தியூரிலே இருக்கு. அப்புறம் தம்பி ஜீவபிராசு படத்துல சண்டாலி ஒண்ணுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போலாம் இவங்க பேசல. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசுவார். அப்ப எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி இப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்பதான் தெரியும், ஓ இந்த பேர்ல ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா. அப்ப நான் வருத்த கடிதம் இருக்கு, இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இவங்க தான் அதை சலுக்கர்கள், சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமா பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்கள்ல, மந்திரங்கள்ல, என் திருமூலர் வரைக்கும் சண்டாளர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க. கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளர்ங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள். நீங்க பாருங்க, பாசப்பறவைகள் படத்தோட அந்த நீதிமன்ற இதுல அந்த சண்டாளர்ங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது. இது அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்துக் கொண்டிருக்கார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள்? அதையெல்லாம் கெடுத்தது யார்? இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது? இது யார் ஐயா எழுதுங்க, ஐயாவே எழுதுங்க. நீங்க பாருங்க, கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும். இது பாருங்க, கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட என்று கந்த சஷ்டி கவசத்துல வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்க சாதி வந்துருச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல. மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பூட்டை கூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல. நீ எஸ்சி தானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல. நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களை வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னு பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல. ஒரு நீதிபதி, தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி ஆனது அவன் தகுதியால வரல, இவங்க தான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசினது இருக்கு. நாங்க போட்ட பிச்சைன்னு இதுல யாரு கேட்டது? நீங்க உட்கார்ந்து இருக்க நாற்காலி எல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே. திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுறது, புண்ணாய் போயிருது. சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண? இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்க போச்சு? ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவனா அப்படியே எங்களை அசிங்கப்பட்டு நீங்க பண்ண அக்கிரமமும், நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது? அங்கிருந்தா வந்திருக்கேன். நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை. நீங்க கத்துக் கொடுத்ததெல்லாம் வாங்க தர்க்கம் செய்வோம். ஒரு பொது மேடை, நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, வாங்க. உங்க வாடகை வாய்கள், உங்கள் வலைவழிகள், உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்கறீங்களா?